படத்தை வந்து 2010 ஒரு துப்பாக்கியா கொடுத்தாரு. அதை ஹிட் பண்ணாரு. அந்த துப்பாக்கியை ஒழிக்க முடியும். என் தமிழ்நாட்டுக்கு மாபியா கண்ணு வரக்கூடாதுன்றத தடுத்து நிற்பாட்டுறாரு. அதே துப்பாக்கி வில்லனை வச்சு. ஓகேவா? இதுதான் கதை, கண்டென்ட். தமிழ்நாட்டுக்கு ஒரு மெசேஜ் சொல்லுவார் இல்லையா? ஓ ரமணாவளையா இருக்கட்டும், துப்பாக்கிலையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரு மெசேஜ் முருகதாஸ் அண்ணன் கொடுப்பாரு. கரெக்டா? அந்த மெசேஜ் என்னன்னா, அவர் கண்டுபிடிச்ச துப்பாக்கிய அவரே மாபியா கேங் மூலியமா நம்ம தமிழ்நாட்டுக்கு பரவணும்னு நினைக்கிற அந்த அந்த கல்ச்சரை வந்து அவர் ஒழிச்சு வில்லனை அழிக்கிறாரு. அதுதான் அதுக்கு தேவைப்படுறாரு. அப்நார்மலா ஒரு சிவகார்த்திகேயன், நார்மலா ஒரு சிவகார்த்திகேயன். இதுதான் உண்மை. படம் சூப்பரா இருக்கு. ஓகேவா? அதாவது எங்க அடிபட்டு கடந்தாலும் நம்ம அப்படியே கடந்து போயிடறோம். நம்மளாம் வந்து நார்மல், அவர் அப்நார்மலா. ஐயோ இவங்க என்ன மாதிரி எங்க அம்மா மாதிரி இருக்காங்க, எங்க தாத்தா மாதிரி இருக்கிறாங்கன்னு. ஏன்னா அவங்க குடும்பத்துல நடந்த ஒரு பிளாஸ்ட் நியூஸால அவர் அப்நார்மலுக்கு போய் ஒவ்வொருத்தரையா காப்பாத்துறாரு. இது ஒரு வரம் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. மனித நேயத்துக்கு ஒரு வரன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வில்லன், டேய் எவன் துப்பாக்கி வச்சிருந்தாலும் அங்க நான் தான் வில்லன்னு சொல்றாரு பாரு. மிராட்டா வர நம்ம துப்பாக்கி வில்லன், அருமை பெருமை. அப்படி எல்லாருமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருக்குது. கண்டிப்பா முருகதாஸுக்கு ஒரு கம்பேக் தான். ஓகேவா? அதான் மதராசிடா இந்த முகராசிடா அப்படின்ற மாதிரி சாங்கு ஒவ்வொரு சீனுக்கும் ஃபைட்டா வச்சிருக்கிறாங்க. அனிருத்து சூப்பரா, ஏன்னா ஆல்ரெடி அவங்களாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, செம்மையா பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு 2-3 தத்துவ பாடல்கள் மாதிரி இருக்குது பிஜிஎத்தில். அந்த பாடல்களையும் அருமையா பண்ணியிருக்காங்க. எதுவுமே நமக்கு வந்து போர் அடிக்கல, எதுவுமே செய்யல, லேக் கிடையாது. படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது எப்படி முடியுதுன்னே தெரியல. அப்படி அதான் பஞ்சு வந்து என்னன்னு கேட்டேன்னா, டேய் எவன் கையில துப்பாக்கி இருந்தாலும் இங்க நான் தான்டா வில்லன் அப்படின்னு மிராட்டு சொல்றாரு. அதான் பஞ்சு. தம்பி வந்து என்ன சொல்லுதுன்னா, அப்நார்மலா நார்மலா இருக்கிறதால யாரு எங்க அடிபட்டு கிடந்தாலும் அவன் வந்து என் குடும்பத்து உறவு, என் அம்மாவா என் அண்ணனா இருப்பான். அது வந்து அப்நார்மல் கிடையாது, அது ஒரு வரம்னு சொல்றாரு. ஓகேவா? எப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எஸ்கே அண்ணா வந்து ஆடியோ லான்ச்ல மட்டும் அவர் பதில் சொல்லல, படத்துலயும் பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆடியோ லான்ச்ல பேச்சால சொல்லியிருப்பாரு, இந்த படத்துல வந்து ஆக்ஷன்ல சொல்லியிருப்பாரு. படம் எப்படி இருக்கும்னு கிடையாது, அவரோட ஹேட்டர்ஸ்க்கு எல்லாம் பதில். ஓகேங்களா? என்ன திடீர் தளபதி, குட்டி தளபதி எல்லாம் கூட்டாதீங்களா, அந்த மாதிரி நான் கிடையாது. அவரை அண்ணனா அண்ணா, அவரு தம்பினா தம்பினா தம்பி. எந்த அளவுக்கு இங்க மாஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. சைலண்டா சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காரு. நிறைய சீன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி இருந்தது. அவரோட வழக்கமான அந்த காமெடி சீன்ஸா இருக்கட்டும், அவரோட எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், அவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவு அழகா அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஒரு சில ஹீரோஸ் எல்லாம் வந்து நடிச்சாங்கன்னா நம்ம ஏத்துக்க முடியாது. வாட்டர்மெலன் சார்லாம் வந்து நான் மாஸ் ஹீரோன்னு சொல்றதுனால ஏத்துக்க முடியாது. ஆனா நம்ம அண்ணன் எஸ்கே அண்ணன் சின்ன வயசுல பார்த்துட்டு வந்திருக்கோம். சின்ன வயசுல நம்ம அவர் எப்படி பார்த்தோம் தெரியும். ஒரு சைடு ஆக்டரா வந்தாரு, 3 படத்துல ஒரு காமெடியனா வந்தாரு, அப்புறம் காமெடி மூவிஸ் மட்டும் பண்ணாரு, அப்புறம் ஆக்ஷன் எடுத்துட்டு வரும்போது இவெல்லாம் என்னடா ஆக்ஷன் பண்றான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இன்னைக்கு அவர் ஒரு மாஸ் ஹீரோவா வளர்ந்து நிக்கிறாரு. இதுல ஃபைனல் 20 மினிட்ஸ் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல இவர் தாண்டா மாஸ் ஹீரோ அப்படின்ற அளவுக்கு அவரோட ஃபைட் சீக்வன்ஸ் அந்த அளவுக்கு கோரியோ பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு இவரும் மனக்கட்டு நடிச்சிருக்காரு. ஓகேங்களா? அவர் எவ்வளவு அடிபட்டு சொல்லியிருந்தாரு, அந்த அளவுக்கு மனக்கட்டு நடிச்சிருக்காரு. இதுல கேஸ்ட் மட்டும் கிடையாது, க்ரூவும் சரி, டெக்னீஷியன்ஸ், டிஓபி சுதீப் சாரா இருக்கட்டும், இல்ல ஸ்டண்ட் மாஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை வந்து பக்காவா பண்ணிருக்காங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. யாரும் ரிவ்யூ பார்த்து ஏமாந்துடாதீங்க. லைக் ஆமா, ஃபைனல்ல வந்து இது ஸ்பாய்லர் தான், பார்க்காதவங்க எப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபைனல் சீன்ல வந்து அவங்க சாக மாட்டாங்க, செத்தா மாதிரி இருப்பாங்க. அதுக்கு என் பக்கத்துல இருந்தவங்க கண் கலங்கி அழுதாரு. அந்த அளவுக்கு ஹீரோயினோட இது வந்து கனெக்ட் ஆயிருந்தது. இந்த படத்தோட ஒன்லைனே, நான் லவ் பண்ற பொண்ணுக்காக ஹீரோ எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணாலும் போவாரு, என்ன வேணாலும் பண்ணுவாரு அப்படின்றதான் படத்தோட ஒன்லைனு. ஓகேங்களா? அதுக்கான அந்த ஒரு விஷயத்த ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க படத்துல. ஸோ ஹீரோயின் போர்ஷனா இருக்கட்டும், வில்லனோட போர்ஷனா இருக்கட்டும், ஹீரோட போர்ஷனா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருந்தது. அனி ப்ரோ, நீங்க ஏலியன் தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து மாசம் 2 படம் கொடுக்குறீங்க. அந்த 2 படமும் வந்து பக்காவான மியூசிக்கா கொடுக்குறீங்க. இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி கூலி படம் பார்த்துட்டு வந்தோம். கூலியில அந்த அளவுக்கு இருந்தது உங்களோட பிஜிஎம்மா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும். அதுக்கு கொஞ்சம் கூட குறையாம இந்த படத்துல நீங்க கொடுத்துருக்கீங்க. ஒரு சில லவ் சாங்ஸ் வந்து எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆகல. பட் ஆனா இந்த சலம்பல சாங்கா இருக்கட்டும், அவரோட பிஜிஎம்மா இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸ்க்கு பின்னாடி இப்ப ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு ஹீரோ நடந்து வரோம்னா ஆடியோ இல்லாம பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேங்களா? அந்த பிஜிஎம் கூட பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த பிஜிஎம் இங்க நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்டர்வல் பிஜிஎம்மா இருக்கட்டும், பேக்ரவுண்ட்ல ஃபைட்ல ஃபைனல்ல வர ஃபைட்டா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ ஏஆர்எம் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
ஹோல்ட் பண்ணிட்டாருங்க. இந்த படம் ஃபுல்லாவே துப்பாக்கியை பேஸ் பண்ணா, துப்பாக்கி 2லாம் கிடையாது, துப்பாக்கியை பேஸ் பண்ணி தான் வில்லனும் ஒரு தடவை ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாரு. துப்பாக்கி அவன் கையில இருந்தாலும் நான் தான்டா வில்லன்னு சொல்லிட்டு, அதுலயே தெரியலையா அவர் எவ்வளவு பெரிய ஹீரோ நாட்டுல. அவரே இந்த டைலாக சொல்றாருன்னா அப்ப நினைச்சு பாத்துக்கோங்க. தளபதியே திடீர்னு ட்வீட் போட்டாலும் போடுவாரு, நான் கரெக்டான கையில தான் துப்பாக்கியை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு எஸ்கேனோட வளர்ச்சி தடுக்க முடியாத ஒரு வளர்ச்சி. இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய வளரும்னு நான் நம்புறேன். இதை சொல்லணும்னு நினைச்சா லாஸ்டா ரீசெண்டா மணிரத்னம் சாரோட படம் ஃபிளாப் ஆச்சு, சங்கர் சாரோட படம் ஃபிளாப் ஆச்சு. ஏன்னா பழைய டேரக்டர்ஸ்ல வந்து ஃபீல் அவுட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசியிருந்தாங்க. புது டேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து வந்தாங்க. புது டேரக்டர்ஸ் நீங்க எல்லாம் படம் நல்லா தான் எடுக்கிறீங்க, ஆனா எங்களோட ஓல்டு டேரக்டர்ஸ் தான் இன்னும் யாரும் ஃபீல்ட் அவுட் எல்லாம் ஆகல, அவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஏஆர்எம் சார் வந்து அவரோட பழைய படம்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு படத்தை நீ கொடுத்துருக்காரு. நான் பழைய ஏஆர்எம் சாரை இந்த படத்துல நான் பார்த்தேன். அவரோட ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கும், இந்த வே ஆஃப் அவரோட ஸ்டோரி டெல்லிங் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஏழாம் அறிவு நிறைய படம் இருக்கு அவருக்கு, ரமணா ஏழாம் அறிவு இதெல்லாம். அந்த ஒரு விஷயத்த நான் திரும்ப இந்த படத்தை பார்த்தேன். இந்த காப்பி அடிச்சாரு, வேற யாரோ கதையை திருடி எடுத்தாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது எதுவுமே கிடையாது. ஒரு சீனை பார்க்கும்போது எனக்கு புதுசா பாக்குற மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு படத்தோடய எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்க தோணல. லைக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேமியோ இல்லாம, மாஸ் பஞ்ச் டைலாக்ஸ் இல்லாம ஒரு பக்காவான கமர்ஷியலான ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீலிங் இருந்தது. அமரனுக்கு அடுத்தபடி இந்த படம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஓகேங்களா, அது ஒரு சோல்ஜர் எப்படி இருப்பாரு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. இதுல அமரனுக்கு அடுத்த அளவுக்கு ஆக்ஷன்ஸ் இந்த படத்துல இருக்கு. ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த படத்துல எஸ்கேனோட ஆக்ஷன் ஏத்துக்கிற மாதிரி இருந்தது எனக்கு பர்சனலா ஓகேங்களா. ஸோ மக்களோட ஈஸியா கனெக்ட் ஆச்சு. ஸோ அமரனுக்கு அடுத்த லெவல் இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க இந்த படம் வந்து எஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்கும், இதுக்கப்புறம் மார்க்கெட் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அமரன்ல அது மாறிச்சு, இது இன்னும் டபுள் மடங்கா மாறும். ஆமா ஆமா, அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற, வில்லனுக்கும் ஹீரோக்கும் நடக்கிற அந்த ஃபைட் சீன்ஸ் தான். ஸோ ஃபைட் சீன்ஸ் எல்லாமே அவ்வளோ பக்காவா இருந்தது. அந்த அளவுக்கு கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீன்ஸ் ரெண்டு பேர் ஃபைட் பண்ணுறது மட்டும் கிடையாது, பேக்ரவுண்ட்ல அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணும். எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை வந்து பக்காவா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பார்க்க அவ்வளோ சூப்பரா இருந்தது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து அந்த அளவுக்கு இன்ச் பை இன்ச்சா லைக் எஸ்கேன் அவ்வளோ சூப்பரா நம்ம காமிச்சிருவாங்க. இப்போ விஜய் சார்லாம் ஒரு ஃபைட் சீன்ட்டு அந்த ஒரு போஸ்ட் கொடுத்தாருன்னா நம்ம அந்த அளவுக்கு எந்து ஆகி கத்தி பார்ப்போம்ல, அந்த மாதிரி நம்ம எஸ்கேன் அந்த மாதிரி நிற்கும் போது நம்ம எல்லாரும் எந்துவா அவ்வளோ கத்தி பார்த்தாங்க. மக்கள் எல்லாம் படத்தை கொண்டாடுறாங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் யாரும் தியேட்டர்ல மிஸ் பண்ணாம இந்த படத்தை வந்து பாருங்க. ஓடிடி டிவில போடுவாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தியேட்டருக்கான ஒரு படம், தியேட்டர் மெட்டீரியல் ஒரு படம். ஸோ எல்லாரும் வந்து தியேட்டர்ல போடுங்க. பராசக்தி அது சொல்ல வேணும், அது வந்து நம்ம தளபதியோட மோத போற ஒரு படமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த அளவுக்கு இருக்க போகுது, கதை எந்த அளவுக்கு இருக்க போகுது, அது வந்து லைக் ஒரு 80s 70s அந்த சப்ஜெக்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு ரொம்ப இப்பத்துல இருந்தே ஒரு இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஹைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஹைப்பை காப்பாற்றவங்க நினைக்கிறேன். சுதா மேம் எப்பவுமே அவங்க நல்லா பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், அவங்களோட டேரக்ஷன் இருக்கட்டும், சுதா மேம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ எனக்கு சுதா மேம் மேலேயும் எஸ்கே அண்ணா மேலேயும் ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஒரு பெரிய பட்டாளமே அந்த படத்துல இருக்கு. ஸோ எல்லாரும் அவங்களோட ரோலை கரெக்டா பண்ணி அந்த படம் இதை விட பெரிய பிளாக் பஸ்டர் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். படம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ட்ராமா பார்த்த ஃபீல் இருந்துச்சுன்னா, எஸ்கே வந்து மாவீரன் எப்பயுமே எஸ்கே வந்து ஒரு படம் நல்லா பண்ணுவார், அடுத்த படம் ஃப்ளாப் கொடுப்பாரு. ஆனால் அமரனுக்கு அப்புறம் ஒரு பேக் டு பேக் ஒரு நல்ல படம். இதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் எங்கேயோ போயிடும், இதுக்கப்புறம் பிடிக்க முடியாது கண்டிப்பாக. டைரோன் ஆக்டரில் அவர் கண்டிப்பாக வந்து வரணும் கொஞ்ச நாளில். அதுக்கு எல்லா ஒர்க்கும் நல்லா போட்டிருக்காரு இந்த படத்தில், நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க மாட்டோம், இந்த படத்துக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் வித்யுத் ஜமாலோட ரோல் வந்து சொல்லியே ஆகணும். அவர் இந்த படத்தில் எப்படி சொல்கிறது, ஸ்டோ ஸ்டீலர்னே சொல்லலாம். படத்தில் எல்லா சீனுமே நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஃபிட்னஸ்ஸு, அவர் எப்பயுமே எப்படி ஃபைட் பண்ணுவார் ஹிந்தி படத்துலனா, அதுக்கு அவர் கமாண்டோ ஒரு சனக் அது மாதிரி படத்துலாம் எப்படி நினச்சிருப்பாரோ அது மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. ஏஆர் மோசர் கண்டிப்பாக ஒரு கம்பேக். சர்கார் அது மாதிரி, சர்கார், தர்பார், சிக்கந்தர் அது மாதிரி படத்துக்கு அப்புறம் இது ஒரு நல்ல படம் தான் உண்மையாக இருக்குது. அது கண்டிப்பாக காப்பாற்றிட்டாரு. ஆக்சுவலி அது மாதிரி ஒரு சீன் இதுலேயும் வருது, அது நல்லா ஒர்க் ஆயிருக்கு அந்த இடத்துல. ஒருத்தபுள்ளான படம் தான். ஆனால் அமரனா இதுவாக கேட்டால் அமரன் தான் பெஸ்ட்டு. பட் அமரன் ஈக்குவல் ஒரு அட்லீஸ்ட் அமரனில் ஒரு முக்கால்வாசியாவது இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதான் இந்த படம். ஏன்னா படம் ஆனால் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் எப்பயும் போல தமிழ் படம் பிடிக்குமோ அது மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஆக்ஷன் சீன்ஸு கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ் ஹீரோவோட எமோஷனல் கனெக்ட் நமக்கும் வரும். அதுதான் இந்த படத்தை கொஞ்சம் வின் பண்ண பாயிண்ட்டு. ஹீரோ ஹீரோயின் லவ் அது கொஞ்சம் நல்லா காட்டினதுனால படத்தோட அந்த எமோஷனல் கனெக்ட் நம்ம கடைசியாக வந்துச்சு கொஞ்சமாச்சும். அதான் இந்த படத்தோட கொஞ்சம் நல்ல விஷயமா இருந்துச்சு. எஸ்கே அவரோட நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அவங்களோட நல்லா பண்ணியிருக்காங்க.